ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மேட்டர் ஸ்டைல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ககன் பூமி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? நம்ம ககன் பூமிக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட கொலுசு எடுத்து தான் போய் கிஃப்ட் பண்ணலான்னு போயிட்டு இருக்காரு. உடனே நம்ம ககன் வந்து பூமிக்கு கால் பண்ணி, இங்கே பாரு பூமி, உன்னை நான் மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பூமி பயங்கரமாக அளவு கடந்து சந்தோஷப்படுறாங்கன்னே சொல்லலாம் இந்த இடத்துல. உடனே பூமி சொல்கிறாங்க, ககன் நீங்களே என்ன ஃபோன் பண்ணி கூப்பிடுறீங்க மீட் பண்ணணும்னு? அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக என் மேலே எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தீங்களே, பரவாயில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க கூப்பிட்டது. கண்டிப்பா உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம பூமியை ஆசையா நின்றுட்டு இருக்காங்க. உடனே கார்ல வராரு நம்ம ககன். அப்ப வந்து கார்ல ஏறு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ககன் வந்து பூமி கையில அவங்க அம்மாவோட சலங்க கொலுசு தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். உடனே அந்த கொலுசை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பூமிக்கு பயங்கர சந்தோஷனே சொல்லலாம். உடனே ககன் கிட்ட கேக்குறாங்க, ககன் இந்த கொலுசு எப்படி உங்க கையில கிடைச்சது? அதுக்கு ககன் சொல்றாங்க, நீ தான் இதை நம்ம வீட்லயே விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பூமி இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் இப்பதான் நினைச்சிட்டு இருந்தேன், இந்த கொலுசை எங்க வச்சோன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பரவாயில்லையே ககன், நான் மனசுல நினைச்சதை நீங்க கரெக்டா எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ககன் ஒரு விஷயத்த நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம பூரி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு ஹோட்டல்ல தொருவாவோட பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பூமி வந்து பூரியை வந்து திட்டுறாங்கன்னே சொல்லலாம். இங்க பாரு பூரி, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹோட்டல்ல வந்து சாப்பிடுறதெல்லாம் தப்பு, இந்த மாதிரிலாம் இருக்கணும், இந்த மாதிரிலாம் தெரியாதவங்க கூட எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருப்பாங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல. இதெல்லாம் நம்ம ககன் பார்த்துட்டு நம்ம பூரி மேல எவ்வளவு அக்கறையா இருந்திருக்கா, இதெல்லாம் அவன் நல்லதுக்கு தான் சொல்லியிருக்கா, அதனால நம்ம பூமியை பத்தி நல்ல விதமா புரிஞ்சுக்கிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம ககன். அதுக்காக தான் நம்ம ககன் அந்த கொலுசு கொடுத்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்திருப்பாரு. உடனே ககன் சொல்றாங்க, உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தேங்க்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேக்குறாங்க. என்னோட தங்கச்சி மேல நீ ரொம்ப அக்கறையாவே இருக்க, இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்காம நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காருப்பா. ஒரு வழியா ககன் வந்து பூமியை வந்து புரிஞ்சுக்கிட்டாருன்னே சொல்லலாம். நம்ம பூமி இதை கேட்டுட்டு இன்னும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தாரா நம்ம பூமி மேல பயங்கர கோவத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம். அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ககனுக்கு இன்னும் டைவர்ஸ் தராம சுத்திட்டு இருப்பா. உடனே தாரா வந்து பூமிக்கு தான் கால் பண்றாங்க. பூமிக்கு வந்து கால் பண்ணி, ஏய் பூமி, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, எதுக்காக நீ பூரிய ரெஸ்டாரண்ட்ல அடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதுக்கு பூமி சொல்றாங்க, ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடியே அங்கேயும் இங்கேயும் கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கான் உன் அண்ணன், அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா, அதனால தான் நான் அவளை அடிச்சேன். அது மட்டும் இல்லாம அவன் என்னோட நாத்தனார், அதனால உனக்கு என்ன இப்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பூமி பயங்கரமாவே பேசுறீங்கன்னு சொல்லலாம். உடனே இதை கேட்டுட்டு தாரா சொல்றாங்க, இங்க பாரு பூமி, என்னோட வருங்கால கணவர் ககனே உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்து மேல உனக்கு என்ன உரிமை, இதுக்கப்புறம் அந்த குடும்பத்து மேல உனக்கு எந்த உரிமையுமே கிடையாது, என்ன புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பூமிக்கு வந்துச்சு பாருங்க கோவம். என்ன உரிமை இல்லையா? ஆமா, உரிமை இல்லதான். அது மட்டும் இல்லாம ககனை ஒன்னே வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டார்ல, அதுக்கப்புறம் என்ன உரிமை இருக்கு அந்த குடும்பத்தோட உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது, இங்க பாரு, ககன் வேணா என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்தலாம், ஆனா அவர் மனசுல இருந்து என்ன வெளியே அனுப்பல. அது மட்டும் இல்லாம அவர் மனசுல இருந்து என்ன துரத்துறதுக்கு யாருக்குமே தைரியமும் இல்ல, அவர்கிட்ட இருந்து துரத்தவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்டுட்டு தாரா பயங்கர டென்ஷன் ஆச்சுன்னே சொல்லலாம். இங்க பாரு பூமி, ஒழுங்க மரியாதையா என்னோட ககனுக்கு டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்ல உடனே பூமியை சொல்றாங்க, ஓ நாக்கா அறுத்துருவேண்டி, அதுக்கப்புறம் நீ டைவர்ஸ் அது இது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஏதாவது ஃபோன் பண்ணி பேசுனேன் உடனே அவ்வளவுதான், நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, சீ போனவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ககனுக்கு டைவர்ஸ் கொடுக்க சொல்லுவ, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து தார சொல்றாங்க, இங்க பாரு, நான் நினைச்ச மாதிரியே உனக்கோ ககனுக்கோ டிவோர்ஸ் நடக்கதான் போகுது, அது மட்டும் இல்லாம நீ டிவோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நானும் ககனும் கல்யாணம் பண்ணிக்க முடியும். கேட்டுட்டு நம்ம பூமி சிரிக்கிறாங்கன்னே சொல்லலாம். என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா ககனை, அது உன் கனவுல கூட நடக்காதுடி, இதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்க போற ககனை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வார்த்தைக்காக கூட நீ சொல்லக்கூடாது, அப்படி மட்டும் நீ சொன்ன என் கையாலேயே உன்னை சாவடிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பூமி செம்மையா மிரட்டினீங்கன்னே சொல்லலாம். உடனே இதை கேட்டுட்டு டென்ஷன் ஆகி தாரா வந்து துருவா கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்கண்ணா, நீங்க சொன்னது ரொம்பவே கரெக்ட் தான், அந்த பூமி லேசுப்பட்ட ஆளு கிடையாது, ரொம்ப மோசமாவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆனாலும் சரி நான் ககனை கல்யாணம் பண்ணிட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியா இருக்காங்கன்னே சொல்லலாம். தாரா நினைப்புதான் பொழப்பு கெடுக்கும். உடனே சாரதா வந்து ககன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாரு ககன், தாராவை பார்த்தா எனக்கு நல்லவ மாதிரியே தெரியல, அது மட்டும் இல்லாம துருவாவை கூட ஒரு பக்கத்துல சேர்த்துக்கலாம், ஆனா இந்த தாராவை கொஞ்சம் கூட இவ்வளவு நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ககன் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, நான் தாராவை கல்யாணம் பண்ணிக்கல போதுமா, நான் பூரிக்காக தான் தாராவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், ஆனா நீங்க சொன்ன மாதிரியே என் மனசு ஃபுல்லா பூமி தான் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சாரதாக்கு சந்தோஷமா தாங்க முடியலன்னே சொல்லலாம். ஐயோ ககனை எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த உடனடியே பூமிக்கு சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமிக்கு தான் ஃபோன் பண்றாங்க. பூமி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ககன் என்கிட்ட என்ன சொன்னேன்னு தெரியுமா, இந்த தாராவை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பூமிக்கு அதை விட சந்தோஷம்னா சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சாரதா
தாரா சொல்றாங்க, இங்க பாரு பூமி, ககனோட மனசுல எப்பயுமே நீ தான் இருக்க, அதை யாருனாலுமே மாத்த முடியாது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பூமி இன்னும் சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம பூமியோட டான்ஸ் அகாடமிக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அந்த ப்ரோக்ராமுக்கு சுனந்தா தேவி வருவாங்க. அவங்க வேற யாருமே இல்ல, நம்ம சோபா சந்திராவோட பழைய ஃப்ரெண்டு தான். நம்ம பூமி கிட்ட ரொம்ப அன்பாவும் பாசமாவும் பேசுறாங்கன்னு சொல்லலாம். பாரு பூமி, நீ சூப்பரா டான்ஸ் அகாடமி நடத்திட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம உன்னோட டான்ஸ்லாம் சொல்லவே வேணாம், ரொம்ப சூப்பராவே இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பூமி சொல்றாங்க, நான் யாரு, சோபா சந்திராவோட பொண்ணாச்சே அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்டு அவங்க ஒரு மாதிரி ஐக்கியில இறங்கி போயிடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா சுனந்தா தேவி அபூர்வாவை மிரட்டுற மாதிரி ஒரு பக்கம் காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம அபூர்வாக்கு போனை போட்டு, நான் தான் சுனந்தா தேவி பேசுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட அபூர்வாக்கு கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி வெளியே தள்ளிடுச்சுன்னே சொல்லலாம். அபூர்வா வந்து சுனந்தா தேவி கிட்ட கேட்கறாங்க, நீ எதுக்காக இங்க வந்த, எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு சுனந்தா தேவி சொல்றாங்க, நான் உன் வீட்டுக்கு 5 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு நம்ம அபூர்வா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்கன்னே சொல்லலாம். ஆனா இதுக்கப்புறம் தான் தெரிய வரும், இந்த சுனந்தா தேவிக்கு அபூர்வா பண்ண எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் பார்த்தோன்னா இன்வெஸ்டிகேஷன் வேற போயிட்டு இருக்கு. என்ன அபூர்வா, 2 சைடுமே உங்களை தாக்குது போலயே. ஆகும், இந்த அபூர்வாக்கு இந்த பக்கமும் போக முடியாம அந்த பக்கமும் போக முடியாம பயங்கரமா நடுவில் மாட்டிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அப்போ இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு பிரேஸ்லெட் கிடைச்சிருக்கும். அந்த பிரேஸ்லெட் வேற யாரும் இல்ல, இந்த அபூர்வாவோடது தான். ஆனா இந்த விஷயம் உறுதியா தெரியப்படுத்தல. சோபா சந்திரா இறந்து கடந்த பக்கத்துல இந்த பிரேஸ்லெட்டும் கடந்திருக்கு. இதுல இருக்கிற டிஎன்ஏ வச்சு எல்லா விஷயத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இதையே நம்ம பூமி கிட்ட சொல்றாங்க. போலீஸ் சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு நம்ம பூமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லலாம். ஆனா இந்த விஷயம் அபூர்வாக்கு மட்டும் தெரியவே கூடாது. இந்த விஷயம் மட்டும் அபூர்வாக்கு தெரியவே கூடாது. இந்த விஷயம் மட்டும் அபூர்வாக்கு தெரிய வந்துச்சுன்னா அந்த இன்ஸ்பெக்டரை என்ன வேணாலும் பண்ண தயாரா இருப்பா. ஏற்கனவே அந்த இன்ஸ்பெக்டரை கொல்ற அளவுக்கு போயிட்டா, இதுக்கப்புறமா நம்ம சும்மா இருக்க கூடாது, அபூர்வாக்கு தெரியாத மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி நினைச்சிட்டு இருக்க. இந்த சைடு பார்த்தோம்னா இந்த அபூர்வா நட்சத்திரா நம்ம பூமியவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்போன்னு பார்த்து நம்ம பூமி ஒரு வேலை விஷயமா போகும்போது அபூர்வா அந்த இடத்துக்கு வருவாங்க. அபூர்வா வந்து பூமி கிட்ட கேக்குறாங்க, என்ன பூமி, ககனை பார்க்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்டுட்டு நம்ம பூமிக்கு செம்ம கோவம் வருதுன்னே சொல்லலாம். இங்க பாருங்க, நான் எங்க வேணாலும் போவேன், யாரை வேணாலும் பார்க்க போவேன், அது எதுக்கு உங்களுக்கு, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது, என்ன புரியுதா, எங்க நான் எங்க போனா உங்களுக்கு என்ன, அங்கேயும் வந்து ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா என்ன. உடனே அப்புறம் சொல்றாங்க, ஏய் நீ எங்க போனா எனக்கு என்ன, அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. அப்ப உடனே நட்சத்திரம் சொல்றாங்க, மம்மி இப்ப அவகிட்ட எதுவுமே கேட்காதீங்க, விடுங்க, அவ எங்க போறான்னு நம்ம அவ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போலாம், ஆனா அவளுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க நட்சத்திரா. நம்ம பூமிக்கு தெரிய வருது இதுங்க என்ன வேணாலும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூட்டை மாத்திட்டு வேற வழியா தான் போயிட்டு இருக்காங்க. நம்ம அபூர்வாக்கு மண்டை குழம்பி போயிருக்குன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் என்னன்னா இந்த சுனந்தா தேவி வந்திருக்கா, இன்னொரு பக்கம் என்னன்னா இன்வெஸ்டிகேட்னு போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா இந்த பூமி அவங்க அம்மா இறந்த இடத்துல இருந்து பிரேஸ்லெட் எடுத்து கொடுத்துட்டு இது யாரோட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு நம்ம டார்ச்சர் வேலை பண்ணிட்டு இருக்காளே, இதுல இருந்து எப்படி தப்பிக்க போறோம் தெரியலையே, கடவுளே காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே அந்த இடத்துல நம்ம அபூர்வாக்கு ஒரு யோசனை வருது, இதுக்கெல்லாம் நம்ம தாரா தான் கரெக்டா வரும், தாராவை வச்சுதான் நம்ம பூமி ஏதாவது பண்ணணும், நம்ம மட்டும் இந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோம்னா கண்டிப்பா எல்லாரோட பார்வையும் நம்ம மேலதான் விழும். அது மட்டும் இல்லாம நம்ம அபூர்வா ஒரு பிளான் போடுறாங்கன்னே சொல்லலாம். அந்த பிரேஸ்லெட்டை எப்படியாவது திருடிடணும், நம்ம மட்டும் அந்த பிரேஸ்லெட்டை திருடிட்டோம்னா அந்த பிரேஸ்லெட் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியாதுல, அப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம அபூர்வா அந்த ஹாஸ்பிட்டல்ல யாருக்கும் தெரியாம மாஸ்க்லாம் போட்டுட்டு அந்த பிரேஸ்லெட் திருடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறாங்க. அப்பதான் தாரா வந்து அபூர்வாக்கு கால் பண்றாங்க, என்ன ஆன்ட்டி இந்த பூமி ககனுக்கு டிவோர்ஸ் தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அபூர்வா நினைக்கிறாங்க, ஆஹா இந்த தாராவை வச்சுதானே ககனையும் பூமியும் பிரிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம இந்த வேலையை முதல்ல கையில எடுத்து பார்த்தோம்னா அவ அந்த வேலையில இருக்கிற கான்சென்ட்ரேஷனை விட்டுருவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தாரா கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு தாரா, நீ எதுக்குமே கவலைப்படாத, கண்டிப்பா இந்த ககனையும் பூமியும் பிரிச்சிடலாம், சந்திரா இருக்கார்ல அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த ககனுக்கும் பூமிக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட சொல்லிட்டு இருக்காங்க தாரா கிட்ட. இந்த பக்கம் தாரா வந்து ககன் கிட்ட கேக்குறாங்க, ககன் உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு இந்த பக்கம் பூமி கூட சுத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க உடனே நம்ம ககனுக்கு அந்த இடத்துல என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப நம்ம தாரா சொல்றாங்க, இங்க பாருங்க ககன், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்மதம் சொன்னனாலதான் எங்க அண்ணன் துருவா உங்களோட தங்கச்சி பூரிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, நீங்க மட்டும் என்ன கல்யாணம் பண்ணாம அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆனீங்க, அதுக்கப்புறம் உங்க தங்கச்சி பூரியோட வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமா, அவளோட கல்யாணமே நடக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தாரா ஒரு பக்கம் மிரட்டிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ககனை. நம்ம ககனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இந்த பக்கம் தாரா இந்த பக்கம் பூமி. கண்டிப்பா ஒண்ணு மட்டும் தெரியும், தாராக்கும் நம்ம ககனுக்கும் கல்யாணம் மட்டும் நடக்காது, நம்ம பூமி அதை நடக்க விடுவாங்களா, சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரோ ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.